குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20, 2025 வியாழக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு நடத்திருக்கிறோம். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தில்லியில் புதிய முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தில்லியில் 9வது முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ரேகா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சி, அதிஷி ஆகியோருக்கு பிறகு 4வது பெண் முதல்வர் டெல்லியில். அது மட்டும் இல்லாமல் தில்லியில் பதவி வகிக்கக்கூடிய பாஜகவில் இருக்கிற 4வது முதல்வரும் இவங்க தான். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதையடுத்து தில்லியினுடைய துணைநிலை ஆளுநரான VK சக்சேனாவை வந்து பார்த்திங்கன்னா அவரது ராஜ் நிவாஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஆளுநர் மாளிகைக்கு பேர், அங்கே சந்திச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டத்துக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு வழங்குற திட்டம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா அவருடைய 171வது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கங்கள் வென்ற 158 வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீராங்கனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4.35 கோடிக்கான உரிய ஊக்கத்தொகை மற்றும் காசோலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம இந்த கேம் வந்து பார்த்தோம். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியோட கேமு ஃபுல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில். பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்ட், யார் தேர்டுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளச்சேரியிலேருந்து பரங்கிமலை பறக்கும் ரயில் பணி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்குள் முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக சென்னை கடற்கரையிலேருந்து வேளச்சேரி பரங்கிமலை இடையே வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் ரயில் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. அதனுடைய முதல் கட்டமாக 1997ஆம் ஆண்டு கடற்கரையிலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொடங்கியிருப்பாங்க. 2ஆம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் தொடங்கிப்பாங்க. 2007ஆம் ஆண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து நடைபெற்று இருக்குது. ஓகேங்களா? அதை எடுத்து 3ஆம் கட்டமாக 2008ஆம் ஆண்டு பரங்கிமலையிலேருந்து வேளச்சேரி இடையே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அது கோர்ட்டில் ஒரு கேஸ்னால நின்றுருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி வரும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா லோடு தாங்காமல் கீழே இடிஞ்சு விழுந்திருக்கும். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த பறக்கும் ரயில் பணி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1985 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ICF தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. ஓகேங்களா? இந்த அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சென்னை பெரம்பூரில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத், அம்ரித் பாரத், HLPC மற்றும் மெமு ரயில்கள் போன்று வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெற்கு ரயில்வேனுடைய முதல் AC மின்சார ரயில் மற்றும் 82வது வந்தே பாரத் ரயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தயாராகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், TNU சார்பில் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா வருகை பதிவு குறைவாக உள்ள மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து 2 3 நாளாக பார்த்துட்டு வரோம். தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருப்பார். ஓகேங்களா? தேர்தல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பதவியேற்றிருக்காரு. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா
தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக இருந்த ஞானேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான தேர்வுக்குழு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு மாறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா புதிய தேர்தல் ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர், 2 உறுப்பினர் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்ல இருந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவராக வந்திருக்காரு. இந்த இடம் வேக்கண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த இடத்துல ஞானேஷ்குமார் இருக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சாந்து, அவருடைய பேர் சுக்பீர் சிங் சாந்து. அடுத்து லோக் ஆயுக்தா தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதியான பி ராஜமாணிக்கம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த உறுப்பினராக பொறுப்பு வகித்து வந்தார். அதாவது லோக் ஆயுக்தா பொறுத்தவரை ஒரு தலைவர், 2 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படணும். இதில் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருந்த இவர் இப்போ தலைவராக மாறியிருக்கார். ஓகேங்களா, அப்போ மீதி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்குது, அதை வந்து சீக்கிரம் ஃபுல் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை ஃபுல் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட நுகர்வோர் விவகாரங்கள் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தலைவரான வி ராமராஜ் மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினோட முன்னாள் உறுப்பினரான ஆறுமுக மோகன் அலங்காமணி அவரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா, நீதித்துறை சாரா உறுப்பினர்களாக இவங்க 2 பேரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுடைய வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு வரை அந்த பதவியில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 70 வயது வரை. இது 2ல் எது முன்னதாக வருதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து லோக் ஆயுக்தாவோட தலைவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதினா பி ராஜமாணிக்கம். இதுதான் ரொம்ப மஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். அதனால தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து உலக சுகாதார அமைப்பின் ஆவணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதில் உலக சுகாதார நிறுவனத்தின் நிகழாண்டுக்கான நோய்கள் சர்வதேச வகைப்பாடு அப்படின்ற ஆவணத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதம், சித்தா, யுனானி ஆகிய மருத்துவங்களை பற்றின டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து சத்ரபதி சிவாஜியோட பிறந்தநாள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி எங்கே பிறந்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, சிவனேரி கோட்டையில் 1630 பிப்ரவரி 19ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து கூகுள் அலுவலகம், இதை நம்ம அடிக்கடி பார்க்குறது தான். கூகுள் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தா அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, உலகளவில் இருக்கிற கூகுளுடைய மிகப்பெரிய நிறுவனங்களில் கட்டிடங்களில் இதுவும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. அடுத்து திரிவேணி சங்கமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நீர் குளிக்க பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் திரிவேணி சங்கமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கங்கை நீர் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நீரின் தரத்தை தீர்மானிக்கும் முக்கிய அளவீடான பிஓடி, அதாவது உயிரி ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பிஓடி என்பது வந்து பார்த்திங்கன்னா பிஓடினா அதில் என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து நீரில் இருக்கக்கூடிய இயற்கை கழிவு அதிக அளவு இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரி பெருகம் அதிகரிச்சிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 3 மில்லிகிராமுக்கும் குறைவானதான் பிடிஓ அளவு இருக்கணும். ஓகேங்களா, இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3.94 இருக்குது. ஆனால் 3க்குள்ளே தான் இருக்கணும். 15ஆம் தேதி சரியாக இருந்திருக்கு, 14ஆம் தேதி சரியாக இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 54 கோடி பேருக்கு மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே புனித நீராடி இருக்காங்க. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாசு அதிகரிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, காலத்திற்கு ஏற்ப ஐநா வந்து மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் நடைபெற்ற ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வந்து இந்தியா பேசும்போது ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து சென்னையில் நடைபெற்று வரும் தேசிய பேராலிம்பிக் தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மனோஜ் சிங்கராஜ் வந்து பார்த்திங்கன்னா தங்கமும், அவர் குண்டு எறிதலில் தங்கம் வாங்கியிருக்காரு. ஷேக் அப்துல் கான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கியிருக்காரு நீளம் தாண்டுதல். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது மும்பை கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனும் தேர்வுக்குழு உறுப்பினருமான மிலிந்த் ரெகா வந்து இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 76, உடல்நலக்குறைவினால் வந்து பார்த்திங்கன்னா காலமாட்டார். ஓகேங்களா, இவர் 1901, 10 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வந்தவர். ஓகேங்களா, தன்மறைப்பு நிலையை மனித உரிமையாக பாதுகாப்பது அவசியம் சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் வே ராமசுப்ரமணியன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இவரை பற்றி நம்ம டெய்லி பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம், பேர் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா வே ராமசுப்ரமணியன். ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது. அடுத்து
திருச்சி மாவட்டம் சூரியூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க துணை முதல்வர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓகேங்களா, என்ன ஊரில் கட்டுறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, வேறு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா, அதேமாதிரி இன்றைக்கி 10 மணிக்கு நடக்கக்கூடிய நம்மளுடைய சார்பு ஆய்வில் இலவச முழு மாதிரி தேர்வு எல்லாரும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஆன்சர் கீ பார்த்துட்டு மார்க் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.